Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. கண்டிப்பா கட்டாயமா அதை எடிட் பண்ண முடியும். எப்படி வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்றது அப்படிங்கற பத்தின ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நேத்து டேட், அதாவது ஏப்ரல் 25 வந்து காலையில நம்மளுக்கு வந்து 10 o'clock வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அன்னைக்கு டேட்லயே வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் என்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே டேட்ல நிறைய அப்ளிகேஷன் வந்து பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து திருத்தம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியா உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்க என்னென்ன எக்ஸாமினேஷன்லாம் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து வியூன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ கரெக்டா வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. டிஎன்பிசி குரூப் 1 வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒன்ஸ் எல்லாமே ஃபீஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க எந்த எக்ஸாமுக்கு வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர இருக்கக்கூடிய அந்த எடிட் வியூக்கு மேல வந்து எடிட்னு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடிட் பண்றதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த எடிட் அப்படிங்கிற இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்கா வந்து நீங்க என்னென்ன விஷயத்தை வந்து எடிட் பண்ண போறீங்க அப்படிங்கறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க உறுதிமொழியை ஒன்ஸ் வந்து படிச்சுட்டு இந்த இடத்துல உறுதிமொழி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இணைய வழி விண்ணப்பத்தை வந்து திருத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்ல நான் வந்து ஒன் டைம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணது திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்ய அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். இல்ல நான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 அப்ளிகேஷன் மட்டும் தான் நான் வந்து கரெக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படிங்கிற இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் அப்படியே வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா நமக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள மறுபடியும் போகும். நம்ம அகைன் வந்து 100 rupees வந்து பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே பண்ண பேமெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அகைன் வந்து கரெக்ஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து உள்ள வந்து போங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து நம்மளோட போட்டோ சிக்னேச்சர் இருக்கும். நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய நேம், எந்த டேட்ல இந்த போட்டோ வந்து கேப்சர் பண்ணீங்களோ அந்த டேட் கண்டிப்பா வேணும். அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு நீங்க அப்படியே கீழே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து இப்போ இந்த இடத்துல ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்க பேரு, உங்க இனிஷியல், உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி, அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்க மெயில் ஐடி இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் பேஜ்ல வந்துட்டோம். மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கம்பெனட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ற ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நீங்க எல்லாமே வந்து உங்க கைப்பட நீங்க எல்லாரும் ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல எஸ்னா எஸ் கொடுத்துருப்பீங்க, நோனா நோன் கொடுத்துருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி செலக்ட் பண்றதுல நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. ஏதாச்சும் டைப் பண்ணி இருக்கிறதுல நீங்க தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி இது எதுவுமே வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண தேவையில்லை. நீங்க சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு சோ நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து டவுட் இருக்கு. போஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல தெரிவி கருதப்பட வேண்டிய பதவிகள் அப்படிங்கிற இடத்துல ஆல் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல இந்த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து டிரைவல் யூத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆல் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். மார்க் எடுத்து அதுல வந்து இந்த போஸ்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறதெல்லாம் அது வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆல் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்க. இப்போ சமீபத்துல வந்து சில பேர் வந்து இந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேக் பண்றீங்க. என்கிட்ட இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க.
ஒரு 10th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பரை வந்து நான் தப்பா போட்டேன், 45க்கு பதிலாக 34ன்னு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அகைன் வந்து இந்த மாதிரி மெத்தட் எப்படி இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராசஸ் பண்ணமோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க எடிட் பண்ற ஆப்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 65 இருக்கு. இப்போ நம்ம 45 ஆகணும் அப்படின்னா 45 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து சேவ் வந்து ப்ரொசீட் கொடுத்தோம்னா ஒன்ஸ் வந்து இந்த ஒரு மார்க் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேவ் வந்து ஆயிக்கிறோம். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த அப்டேட் வரும். HSC ல நீங்க ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆன்லைன்ல வந்து அவசரப்பட்டு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவாங்க. நீங்க பிஎஸ்டியுமே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே வந்து கரெக்ஷன் சேஞ்சஸ் அப்படிங்கறது உங்களால வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் அப்படிங்கிற ரிசல்ட் இன்னும் வந்து வரல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டுக்கு நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்துல டைப் ரைட்டிங்க்கு உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது வரல. ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்க லாஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்ககிட்ட வந்து டைப் ரைட்டிங் வந்து இருக்கான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன நிலை நீங்க வந்து லோவரா ஹை மோஸ்ட்லி வந்து லோவர் ஜூனியர் கிரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். ஏன்னா ஹையர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அதாவது ஆன்லைன்ல ஜென்ரேட் ஆனா போதும். மோஸ்ட்லி வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்லைன்ல சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுலயே சர்டிஃபிகேட் நம்பர் மேல வந்து ஜிடிஇன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருக்கும். அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு எந்த டேட்ல சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாங்களோ கீழே வந்து அந்த அத்தாரிட்டி சிக்னேச்சருக்கு கீழே இஷ்யூ டேட்னு இருக்கும். அந்த டேட்டை நீங்க இந்த இடத்துல சப்மிட் பண்ணிட்டு சேவ் வந்து ப்ரொசீட் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆயிடலாம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இப்போ வரைக்கும் டைப் ரைட்டிங்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வரல. அதனால நீங்க இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டைப் ரைட்டிங் ரிசல்ட் வந்து வரல அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லபடியா வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்கு போகும்போது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது அப்பாலஜி லெட்டர் கொடுத்து இல்ல உள்ள நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றப்பயோ என்கிட்ட வந்து கிரேட்ஸ் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது, டைப் ரைட்டிங் இருக்கு, அதனால நான் வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் 1 எடுக்கிறேன், நான் வந்து டைபிஸ்ட் 2 வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதனால அது கவுன்சிலிங் போகும்போது பாத்துக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாருனாலுமே வந்து எடிட் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, எல்லாமே கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்க உள்ள வந்து போயிருங்க. சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.